வெல்கம் டு சமையல் சோலை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சிறுநீரகத்திற்கு ஏற்ற ஒரு உணவுப் பொருள் தாங்க வாழைத்தண்டு. அந்த வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாங்க. நான் முதல்ல ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு எடுத்து போட்டுட்டாங்க. இப்போ நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வாழைத்தண்டை கட் பண்ணிவிடுங்க. அப்புறமா அந்த நடுவில் வர அந்த நார்லாம் எடுத்துருங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேங்க. நம்ம அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் நம்ம கல்லுப்பு போட்டு வைக்கிறதால அந்த தண்டு சீக்கிரத்தில் கருத்து போகாதுங்க. வாங்க இந்த கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த பருப்பு கூடவே நம்ம 1 தக்காளி 1 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயம் சேர்த்துட்டோங்க. அடுத்து 10 பல் பூண்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. பருப்பு வகையை நீங்கள் சேர்க்கும்பொழுது பூண்டு அதிகமாக சேர்த்து செய்யுங்க, அது ரொம்பவே நல்லது. 4 பச்சை மிளகாய் நான் இதில் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு துண்டு கட்டி பெருங்காயம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு பருப்பு வெந்து வந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சிங்க. இப்போ நம்ம அதே குக்கரில் அந்த வாழைத்தண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம எடுத்து வச்ச எல்லா தண்டுமே ஆட் பண்ணிட்டோம். அதை நம்ம ஒரு கரண்டியால் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இதே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்டில் ஆல்ரெடி தண்ணி விடுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. இப்போ நம்ம குக்கர் 2 விசில் வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம தண்டு போட்டு 2 விசில் வச்சுட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. பாருங்கள், தண்டு அந்த பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக தண்டும் வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஒரு வானல் அடுப்பில் வச்சிடலாங்க. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நல்லா சூடாகட்டுங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டுங்க. அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் தாளிப்புக்காக ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம்.
பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்டு இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. அப்புறமா நம்ம சின்ன கப்பால் 1 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம இந்த தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் உப்பு பார்த்துக்கோங்க. கூட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாங்க. இந்த மாதிரி ஒரு கொதி விட்ட உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. வாழைத்தண்டை நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை சூப்பாகவோ இல்லை பொரியலாகவோ கூட்டாகவோ நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்கள் சிறுநீரகத்தை ரொம்பவே சுத்தப்படுத்துறதுக்கு இது உதவுதுங்க. உங்கள் ரத்தத்தை சுத்திகரிக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்க கூட இது ரொம்பவே உதவி செய்யுதுங்க. உங்களுடைய சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை கூட நீக்குங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் தெரிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக இதில் மல்லித்தழைகளை ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ஒரு வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.